ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு நான் வந்து vlog-அ ஆஃப்டர்நூன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆஃப்டர்நூன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 12:00 அந்த மாரி ஆயிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால தான் ஆஃப்டர்நூன் அப்படின்னு சொன்னேன். அண்ட் இப்போ நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் பிரேக் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் இப்போ மில்க் பாயில் பண்ணிட்டு காஃபி பண்ணலாம் அப்படின்னு தான் கிச்சனுக்கு வந்திருக்கேன். அண்ட் இந்த சண்டே பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு வந்து பௌர்ணமி இருந்துச்சுல்ல. ஸோ அதனால நான்வெஜ் எதுவுமே செய்யல. ஸோ இன்னைக்கு டியூஸ்டே அதனால இன்னைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு தான் என் ஹஸ்பண்ட் கூட சொன்னாங்க. சரின்னு அவங்க போயிட்டு சிக்கன் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டாங்க. அண்ட் இந்த வேலை எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கப் காஃபி குடிச்சிடலாம் அப்படின்னு தான் நான் இப்போ வந்து காஃபிக்கு எல்லாமே ரெடி பண்ணுறேன். அண்ட் இன்னைக்கு ஸ்பெஷல் என்னன்னா சிக்கன் பிரியாணி அண்ட் சிக்கன் 65 அது கூட வந்து இந்த ஆந்திரா ஸ்டைல் சில்லி சிக்கன் கிடைக்கும். இங்க பெங்களூர்ல எல்லாமே கொஞ்சம் ஃபேமஸ் தான் அது. ஸோ அது செய்யலாம் இன்னைக்கு வீட்ல அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கேன். இந்த காம்பினேஷன் இருக்குல்ல, இந்த சிக்கன் 65 அண்ட் சிக்கன் பிரியாணி அண்ட் சில்லி சிக்கன். இந்த 3 காம்பினேஷனும் எங்க வீட்ல ரொம்பவே பிடிக்கும் எல்லாருக்கும். அண்ட் என் ஹஸ்பண்ட்க்கு பர்ட்டிகுலரா பிடிக்கும் ரொம்பவே. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் என்னன்னா, பிரியாணி செஞ்சா அது கூட காம்பினேஷனா சில்லி சிக்கன் தான் செஞ்சிருப்பேன். அண்ட் சிக்கன் கபாப் இல்லன்னா சிக்கன் 65 இது வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட். ஸோ அதனால அதையும் நாங்க ப்ரிப்பேர் பண்ண தான் செய்வோம் எப்போ பிரியாணி செஞ்சாலும். ஸோ காஃபி எல்லாம் குடிச்சிட்டு பூண்டு உரிக்கிறதுக்கே ரொம்ப டைம் எடுத்துச்சு. என்னமோ தெரியல. அண்ட் டைம பார்த்தா ஆல்மோஸ்ட் 2:15 அந்த மாரி ஆயிடுச்சு. ஐய்யயோ! இவ்ளோ லேட் ஆயிடுச்சே அப்படின்னு நான் வந்து சீக்கிரமா இப்போ சமையலுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே ரெடி பண்ணிக்கிறேன். இந்த ரெடி பண்றதுக்கு தான் நெறைய டைம் எடுத்துக்கும். குக் பண்றதுக்கு வித்தின் 1 ஹவர்ல எல்லாத்தையும் முடிச்சிடலாம். அவ்ளோ சீக்கிரமா ரெடி ஆயிடும். பட் இந்த ப்ரெப்ஸ் இருக்குல்ல, இதுக்கு தான் நெறைய டைம் எடுக்கும். அண்ட் எங்க வீட்ல எப்போ நான்வெஜ் செஞ்சாலுமே அத கிளீன் பண்ணி குடுக்குறது என் ஹஸ்பண்டோட வேல. ஸோ அவங்க தான் இன்னைக்கு கூட கிளீன் பண்ணி குடுத்தாங்க. கிளீன் பண்ணிட்டு இந்த மாரி செக்ரிகேட் பண்ணி வச்சுடுவாங்க. ஸோ நான் எந்த டிஷ்க்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு மட்டும் நான் வந்து எடுத்துக்கிட்டு யூஸ் பண்ணிக்குவேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா, சிக்கன் 65க்கு இந்த மிக்ஸிங் பவுல்ல கொஞ்சமா சிக்கன் எடுத்துட்டு, அதுக்கு நம்ம உப்பு, சில்லி பவுடர் அண்ட் கொஞ்சமா கார்ன்ஃப்ளவர் அண்ட் இந்த கபாப் 65 மசாலா இருக்குல்ல, இது ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றோம். அதையும் ஆட் பண்ணிட்டு ஒரு 2, 3 ஸ்பூன் அவ்வளோ ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் க்ரஷ் பண்ணி வச்ச ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அண்ட் ஒரு முட்டை. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. மிக்ஸ் பண்ண முடியவே இல்லன்னா, இன்னொரு முட்டை ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு இதுவே போதுமா இருந்துச்சு. ஸோ அதனால மிக்ஸ் பண்ணிட்டு மேரினேட் ஆகுறதுக்கு நான் இப்போ ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சுட்டேன். இது எவ்வளோ நேரம் மேரினேட் ஆகுதோ அவ்வளோ டேஸ்ட் நல்லா இருக்கும். ஸோ அதனால நான் வந்து ஃபர்ஸ்ட் இத மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ தட் மத்த 2 டிஷ்ஷையும் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள இது நல்லா மேரினேட் ஆகும் அப்படின்னு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நான் இப்போ பிரியாணிக்கு வந்து ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கிறேன். நான் இன்னைக்கு செய்றது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு மாரி சிக்கன் பலாவ் அந்த மாரி தான் இருக்கும். பிரியாணி மாரி இருக்காது. ஸோ இந்த பேஸ்ட் எல்லாமே போட்டு நம்ம செய்வோம் இல்ல. ஸோ அதனால ஒரு மாரி சிக்கன் பலாவ் அப்படின்னு தான் சொல்லலாம். பிரியாணி கிடையாது. அண்ட் இங்க பார்த்தீங்கன்னா, எஸ்பெஷலி பெங்களூர்ல இந்த நாட்டி ஸ்டைல் பிரியாணி அப்படின்னா இதுதான் கிடைக்கும். ஸோ அதுதான் எங்களுடைய ஃபேவரட். அதனால நான் இன்னைக்கு அத தான் ப்ரிப்பேர் பண்றேன். அண்ட் இந்த பேஸ்ட்டுக்கு வந்து கொஞ்சமா பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா, கொத்தமல்லி அண்ட் புதினா, கொஞ்சமா தண்ணி. இது எல்லாத்தையும் சேர்த்து நான் வந்து ஃபைன் பேஸ்ட்டா கிரைண்ட் பண்ணி ரெடியா வச்சிருக்கேன். இந்த பேஸ்ட்ட நான் வந்து கொஞ்சமா சில்லி சிக்கனுக்கு கூட யூஸ் பண்ண போறேன். ஸோ அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா நான் செஞ்சு வச்சிருக்கேன். அண்ட் சில்லி சிக்கனுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு வெங்காயம் இந்த மாரி நீட்டா கட் பண்ணி வச்சிருக்கேன். அண்ட் காரத்துக்கு ஏத்த மாதிரி பச்சை மிளகா ஸ்லிட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ எண்ணெய் சேர்த்துட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லாவே ஃப்ரை பண்ணிக்கிட்டு, அண்ட் நம்ம அரைச்சு வச்ச பேஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் அந்த அளவுக்கு போட்டுட்டு, அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். அண்ட் அது கூடவே கொஞ்சம் உப்பு அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்கிற சிக்கன இதுக்கு சேர்த்துட்டு நல்லாவே கலந்துட்டு, கொஞ்சமா தண்ணி ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிட்டு, இத வேகறதுக்கு வச்சிடணும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் சில சாஸஸ் எல்லாமே ஆட் பண்ணணும். என்னன்னு அப்புறம் சொல்றேன். இது வெந்ததுக்கப்புறம் அத எல்லாமே ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி இங்க சிக்கன் பிரியாணிக்கு குக்கர்ல எண்ணெய் சேர்த்துட்டு, எல்லா ஸ்பைசஸ் பிரியாணிக்கு என்னென்ன ஸ்பைஸ் யூஸ் பண்றோமோ, அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இந்த மாரி நீட்டா கட் பண்ணி வச்ச வெங்காயம்,
எல்லாமே போட்டுட்டு நல்லாவே ஃப்ரை பண்ணிக்கணும். அண்ட் இது கொஞ்சமா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சு வச்ச பேஸ்ட் வந்து சேர்த்துட்டு, கூடவே தக்காளி ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி தான் எடுத்திருக்கேன். ஈவன் ஆனியன் கூட 2 மீடியம் சைஸ் தான் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டு ஃப்ரை பண்ணிட்டு, அடுத்தது நான் இப்போ உப்பு சேர்த்துருக்கேன். அது கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள் அண்டு கரம் மசாலா தூள் ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன். அதுக்கப்புறம் தனியா தூள் வந்து ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன். அந்த அளவுக்கு சேர்த்துட்டு நல்லாவே ஃப்ரை பண்ணிக்கணும். எண்ணெய் வந்து பிரியற வரைக்கும் நம்ம வந்து இத நல்லாவே ஃப்ரை பண்ணிக்கணும். அந்த பச்சை வாசனை கூட போகணும். ஸோ அது எல்லாத்தையும் பண்றதுக்குள்ள நான் இங்க ரைஸ வந்து ரெடி பண்ணிக்கிறேன். இன்னைக்கு நான் கொஞ்சம் அதிகமாவே செய்றேன் பிரியாணி. அதனால 2 கிளாஸஸ் ஆஃப் ரைஸ் எடுத்திருக்கேன். இது வந்து ஜீரா ரைஸ். அதாவது ஜீரக சம்பா அரிசி. ஸோ இத தான் நாங்க வந்து சிக்கன் பிரியாணிக்கு யூஸ் பண்ண போறோம். இப்போ நீங்க பார்க்கலாம், இங்க எண்ணெய் நல்லாவே பிரிஞ்சு வந்துடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ரைஸ வாஷ் பண்ணிட்டு, டைரக்ட்டா இந்த குக்கர்ல ஆட் பண்ணிட்டு, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, இப்போ 2 கிளாஸ் அரிசிக்கு 4 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ண போறேன். அண்ட் அந்த மிக்ஸி ஜார்ல கொஞ்சமா இருந்துச்சு இந்த பேஸ்ட் வந்து. ஸோ அதனால அதையும் கிளீன் பண்ணிட்டு ஆட் பண்ணிட்டேன். 4 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிட்டு, தேவையான உப்பு டேஸ்ட் செக் பண்ணிட்டு கரெக்ட்டா இருந்தா ஓகே. இல்லன்னா நம்ம இந்த ஸ்டேஜ்ல ஆட் பண்ணிக்கலாம். அத கொஞ்சம் பாயில் ஆகுறதுக்கு வச்சுட்டேன். அண்ட் இங்க சில்லி சிக்கனுக்கு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா சோய் சாஸ், அதுக்கப்புறம் சில்லி சாஸ் 1 ஸ்பூன் அண்ட் வினேகர் 1 ஸ்பூன். 1 டேபிள் ஸ்பூன் அந்த அளவுக்கு ஆட் பண்ணிட்டு, அண்ட் இந்த கார்ன்ஃப்ளவர் ஸ்லரிய ஆட் பண்றேன். 1/4 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவருக்கு கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிட்டு, இந்த மாரி பேஸ்ட் மாரி ரெடி பண்ணிட்டு, இது சிக்கன் கூட சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணதும் கொஞ்சமா திக்கான மாரி இருக்கும். ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு குக் பண்ணணும். இங்க பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா, நல்லாவே பாயில் வந்துடுச்சு. இப்போ வந்து கொஞ்சமா லெமன் ஜூஸ் புழிஞ்சிட்டு, அதுக்கப்புறம் குக்கர் லிட் போட்டுட்டு, ஒரு விசில் வர வரைக்கும் நான் இத குக் பண்ணிக்கிட்டேன். இத பண்றதுக்குள்ள எங்க சில்லி சிக்கன் கூட ரெடி ஆயிடுச்சு. அண்ட் இதுக்கு ஃபைனலா கொஞ்சமா லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிட்டு, மிக்ஸ் பண்ணிட்டேன். அவ்வளோதான் சில்லி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. அண்ட் ஒரு விசில் கூட வந்துடுச்சு குக்கர். அந்த பக்கம் எடுத்து வச்சுட்டு, இப்போ சிக்கன் 65 வந்து நான் டீப் ஃப்ரை பண்றேன். சிக்கன் 65 இது ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன். ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கிரிஸ்பியா இருந்துச்சு. ஸோ இப்போ நான் வந்து டீப் ஃப்ரை பண்ணிட்டா, இன்னைக்கு லஞ்ச் வந்து ரெடி ஆயிடும். இந்த லஞ்ச் செய்றதுக்குள்ள கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 4:00 அந்த மாரி ஆயிடுச்சு. அண்ட் இப்போ நீங்க பார்க்கலாம். பிரியாணி வந்து சூப்பரா வந்திருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு வந்து பாஸ்மதி ரைஸ விட இந்த ரைஸ் தான் புடிக்கும். ஸோ அதனால இந்த ரைஸ்ல தான் நாங்க எப்பவும் செய்வோம். ஸோ இன்னைக்கு லஞ்ச் சில்லி சிக்கன், சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65 அண்ட் அதுக்கு கூட வந்து இந்த வெங்காயம் தயிர் பச்சடி. ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு லஞ்ச். இத சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நல்லாவே ரெஸ்ட் எடுத்துட்டேன். நல்லா ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் நான் வந்து வாஷிங் மிஷினுக்கு துணி போட்டிருந்தேன். அது கூட வாஷ் சைக்கிள் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நான் அத எடுத்துட்டு போய் வெளியில காய போடுறேன். அண்ட் இந்த டைம்ல செம்ம மழை வந்துச்சு வீட்டுக்கிட்ட. அண்ட் வெதர் வந்து ரொம்பவே கூல் ஆயிடுச்சு. இத காய போட்டுட்டு நான் வந்து அடுத்து காஃபி பண்ணி குடிக்கலாம் அப்படின்னு. ஏன்னா இந்த நான்வெஜ் சாப்பிட்டாலே ஒரு மாரி ட்ரவுஸியா ஃபீல் ஆகும். அது போகணும்னா ஒரு கப் காஃபி குடிச்சாகணும். ஸோ அதனால இப்போ அத வந்து பண்ணலாம் அப்படின்னு மில்க் பாயில் பண்றதுக்காக வைக்கிறேன். இப்போ டின்னர் நாங்க ஒண்ணும் சாப்பிடல. ஏன்னா மதியம் சாப்பிட்டதே கொஞ்சம் ஹெவியா தான் இருந்துச்சு. ஸோ அத வந்து நான் கொஞ்சம் அதிகமாவே செஞ்சேன் இந்த இந்த தடவ. ஏன்னா, அ சில பேருக்கு குடுக்க வேண்டியதா இருந்துச்சு. அதனால நான் வந்து கொஞ்சம் அதிகமாவே செஞ்சுட்டேன். அண்ட் இப்போ காஃபி சாப்பிட்டுட்டு இந்த வேலை இருந்துச்சு. இந்த க்ளோத்ஸ் எல்லாமே ஃபோல்ட் பண்ண வேண்டிய வேலை இருந்துச்சு. அது எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு, இந்த டேவ நான் வந்து கம்ப்ளீட் பண்ணேன். ஐ ஹோப் உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ புடிச்சிருக்குன்னு. அண்ட் புடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.